வரைக்கும் சீமான் ஏதோ காத்துல கதை சொன்னீங்க. AK-74 ஆமக்கறி அரிசி கப்பல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நேருக்கு நேரம் நாங்க நிக்கிறோம். நாங்களாம் கட்சிக்காரங்க கிடையாது. நீங்க எல்லாம் ஒரு ஆளா? நான் கேக்குறேன், நீங்க எல்லாம் ஒரு ஆளா? நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பார்த்தேங்க. பார்த்த உடனே உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக அந்த வீடியோ. நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் பாருங்கள். விஷயம் என்னன்னாக்கா, நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் சார் நீங்கள் தான் சார் ஆள் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே நடந்துருச்சுங்க சம்பவம். பாருங்க. வரைக்கும் சீமான் ஏதோ காத்துல கதை சொன்னீங்க. AK-74 ஆமக்கறி அரிசி கப்பல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நேருக்கு நேரம் நாங்க நிக்கிறோம். நாங்களாம் கட்சிக்காரங்க கிடையாது. நீங்க எல்லாம் ஒரு ஆளா? நான் கேக்குறேன், நீங்க எல்லாம் ஒரு ஆளா? மத்தது சொல்றாங்க, மத்தது போட்டு போயிருக்கு, மத்தது கிடையாது. இது இடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடையாது. அதான் கேக்குறேன். டாக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. பார்த்தீங்களா? ஏய் ஒண்டிக்கு ஒண்டிடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் சார் ஏதாவது பார்த்து பண்ணுங்க சாருங்கிறாப்புல. திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு சவுண்டை சவடால விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு தெரிஞ்ச மனுஷன் திமுக ஒரு விஷயம் செய்யுது, மக்களுக்கு ஏதாவது இதெல்லாம் செய்யுதுங்கிறப்ப தடுக்க முடியல. அப்போது ஏன் சீமான் தேவை இந்த நாட்டுக்கு அப்படின்றத இந்த ஒரு சின்ன பைட்டு, இந்த சின்ன வீடியோ கிளிப்பிங்கு உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம். திமுக கூட்டணிக்காக மண்டே வச்சு அட்டை கொடுக்குற லெட்டர் பேட் இயக்கங்கள்லாம் கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் எம்எல்ஏ சீட்டு கிடைக்க போகிறது இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் ஏதாவது மாவட்ட கவுன்சிலர் சீட்டு கிடைக்கலாம். அதுவும் கன்ஃபார்ம்டு கிடையாது. அதுவும் பிளாஸ்டிக் சேரோட சேர்த்தா கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் சேர் தான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் பண்ணுற அட்டுழியம் இருக்குதே, வச்சிருக்கிற லெட்டர் பேட் இயக்கம், அதை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஒரு எம்எல்ஏ சீட்டை கைப்பற்றலாம்னு அக்கப்போர் பண்ணுறீங்கய்யா. திமுக மாவட்ட செயலாளர்கள், திமுக எம்எல்ஏக்கள் கூட அந்த கட்சிக்காக இவ்வளோ பாசமாக இவ்வளவு நேசமாக பேசுனதில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அநியாயம் பண்ணுறீங்க. கொஞ்சம் திருமுருகன் காந்தி இப்போ திரும்புங்க. பாவம் பாருங்க, எவ்வளோ பெரிய மனுஷன். ஐநா சபைக்கெல்லாம் போனார், 1008 குரல் கொடுத்தாப்புல, ஒன்றும் நடக்கலை, பாஷா பலிக்கலை. எங்கெங்கேயோ போய் பார்த்த மனுஷன்தான், திமுக அடைஞ்ச மனுஷன்தான், திமுகவில் இருந்துக்கிட்டு சீமானை திட்டின மனுஷன்தான். இன்னைக்கு பாருங்க, சீமானை உடனே பெட்டிஷன் கொடுத்து ஏதாவது பண்ணுங்க சார் அப்படிங்கிறாப்புல. அண்ணன் தலையீட்டுக்கு பிறகு ஆட்டமே வேற லெவலாக இருந்துச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிரச்சனை என்ன? சம்பந்தப்பட்ட பகுதியில் குடியிருப்புகளுக்கு அனுமதி இல்லாத இடத்துல வீடு கட்டி இருக்கிறாங்க, அதை அகற்றுங்க அப்படி நீதிமன்றம் சொல்லுது அப்படின்றது அடிப்படையில் அதிகாரிகள் அகற்ற வர்றாங்க. இவ்வளோ வருஷமாக அனுமதி கொடுத்து திடீர்னு அகற்ற வர்றீங்க அப்படின்றது தான் பிரச்சனை. அப்போது இந்த பிரச்சனையை அகற்ற வர்றது யாருடைய ஆட்சியில்? திமுக ஆட்சியில். அப்போ அகற்றுறாங்க, மாற்று இடம் கொடுக்குறாங்களா, கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா? பண்ணலை. அப்படின்னா இந்த பிரச்சனையை யார் ஹேண்டில் பண்ண போகிறா? யாரும் இல்லை. ஏழைகளுக்காக நிற்கிறேன், குரல் கொடுக்குறேன்னு சொல்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரமாக போய் விளையாடுது, தூங்கிருச்சு. நாகை திருவள்ளுவன் எங்கே இருக்கிறான்னு தெரியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் எங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல திருமுருகன் காந்தி வந்தாப்புல உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். வந்து என்ன செய்ய முடிஞ்சுது? சீமான் அண்ணன்கிட்ட தான் பேச முடிஞ்சிச்சு. அவர் தான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை முடிஞ்ச அளவுக்கு தீர்த்து வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படின்னா எந்த ஒரு அதிகார பதவியிலும் இல்லாத ஒருத்தர் எதையாவது செய்ய முடிகிற பொழுது அதிகாரமே அண்ணன் கையில் இருந்தால் முடியும், எல்லாத்தையும் மாற்ற முடியும். இங்கே திருடர்களுக்கு பயம். ஏன் பயம்? அண்ணன் சீமான் அவர்கள் விதைச்ச விதை நிறைய வளர்ந்துருச்சு. கோடிக்கணக்கான இளைஞர்கள் நல்ல அரசியலை தேடி புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் சீமானவர்களே நாளைக்கு ஆட்சி கட்டில் அமர்ந்து திமுக போலவே திருடணும்னு நினைச்சாலும், அதிமுக போலவே அப்படி விஞ்ஞான திருட்டுகள் பண்ணலாம் நினைச்சாலும் அவர்கள் தம்பிகள் விட மாட்டாங்க. அண்ணனே கையெழுத்துப்படி ஆட்டையை போட்டலாம்டா, கொஞ்சம் போலடா, டே பார்த்து பணத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா அப்படின்னு சொன்னால் கூட, அண்ணே ஓரமாக போய் உட்காருங்க, அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டு, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் கரெக்டாக தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனே திருட விட மாட்டாங்க. அந்த அளவுக்குள்ள நேர்மையான பல இளைஞர்களை அண்ணன் உருவாக்கிட்டார். வேற வழி இல்லை, அவர் இனி நேர்மையாக தான் இருந்தாகணும். இதான் சூழ்நிலை. நல்ல அரசியலை விதைச்சிட்டாரு. இனி அவரே நினைச்சாலும் தப்பான பாதைக்கு போக முடியாது. அப்போ இந்த கட்சி எவ்வளவு நல்ல செய்ய மக்களுக்கு காத்திருக்குது. இந்த கட்சியை நீங்கள் ஆதரிக்காமல் வேறு எந்த கட்சியை ஆதரிக்க போறீங்கிற முடிவை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. சரி, சைடில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். இந்த டிஷர்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா அதுக்கு கீழவே கொடுத்துருக்குற நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறையா சீமான டிஷர்ட்ஸ் வச்சுருக்குறோம். தேவைப்படுறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற நம்ம அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் பேசணும்னு வச்சிங்கன்னா அதில் குரல் பதிவு போடுங்க. கொஞ்சம் ஃபோன் பண்ணிங்கன்னா தம்பி கொஞ்சம் லேட்டாக தான் எடுப்பேன், புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். சைலண்ட் மோடில் தான் ஃபோனை வச்சுருப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. மன்மோகன் சிங் மோடில் நம்ம ஃபோனை வச்சுருப்போம். ஏன்னா அவர் சைலண்டாக இருந்து இந்தியாவை வித்தியாசமான ஒரு கோணத்தை வழிநடத்தி போன மனுஷன். அதே மாதிரி அந்த ஃபோனு மன்மோகன் சிங் மோடிலே தான் கிடக்கும். அதனால் எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் பார்ப்பேன். ஃபோன் அடித்து எடுக்கலேன்னு கோவப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக அந்த டிஷர்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் போடுங்க. இது ஒரு சின்ன தொழில். எதுக்கு பார்த்த தொழில் ஒன்று தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோம் லோன் இருக்குங்க, இஎம்ஐ யாருங்க கட்டுவா? மாதம் 37,000 கட்டணும்.
எங்கிட்ட இருந்து கேட்ட? சரி, ஏதாவது சின்ன தொழிலை பண்ணுங்கிற முயற்சி எடுத்திருக்கேன். அந்த முயற்சிக்கு நீங்களும் கை கொடுப்பீங்க நம்பிக்கையோட காத்திருக்கிறேன். நன்றி.